நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சரி, போன வார கேள்விக்கான அந்த ஜாதக கட்டம் வந்துருச்சு. இவர் ஜாதகத்தில் சுக்கிர தசையில் சனி புக்தியில் என்ன நடக்குதுன்னு கேட்டேன். பாருங்கள், ஜாதகம் 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், சனி, துலாம் லக்னம். நிறைய பேர் அப்படியே தடுமாறுறீங்க. இருந்தாலும் ஒரு 10-15 பேர் இதுலேயும் கொடுத்த ப்ரீமியம் வீடியோலையும் தெளிவாக கொடுத்துருக்குறீங்க, பொது வீடியோலையும் தெளிவாக கொடுத்துருக்குறீங்க. சுக்கிரன்னாலே உங்களுக்கு சில பேர் என்னென்னா மனைவி மரணம், இவருடைய மனைவி இறந்து போனாங்க, கண்ணுக்கு நேரம் தெரியக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா சுக்கிரன் சனியால் கூடுதல் பாவத்துவம் மற்றும் செவ்வாயின் பார்வை அமைப்புகள். எந்த ஒரு கிரகம் சனி செவ்வாயுடைய தொடர்பு அல்லது சனி செவ்வாய் ராகுவுடைய முழுமையான பாவத்துவத்தை அடைகிறதோ அந்த கிரகத்துடைய தசையில் அதனுடைய உயிர்காரகத்துவம் கெடும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நட்சத்திரங்கள் பக்கம் அப்படியே மனசை கொண்டு போயிடாமல் அந்த நட்சத்திர காலில் இது நின்னதுன்னா, இந்த நட்சத்திர கையில் இது நின்னதுன்னா, இந்த நட்சத்திர தலையில் இது நின்னதுன்னா, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்காம ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை எப்போது ஒருமுகப்பட்ட அமைப்போடு பார்க்கும் பொழுது அந்த லக்னத்தில் அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல அந்த காரகத்துவங்கள் அடிபடுறதுன்றதை கண்டிப்பாக பார்க்கலாம். இதில் என்ன, அந்த நட்சத்திர சித்தாந்தக்காரர்கள் அந்த அந்த கேபி சிஸ்டம், அந்த சிஸ்டம், இந்த சிஸ்டம்னு அவங்கவுங்க பேச்சுக்கு சாஃப்ட்வேர் விற்கிறதுக்காக ஒரு நட்சத்திர பலனை சொல்கிறாங்க இல்லையா. சாஃப்ட்வேர் இல்லாமல் என் ஜாதகத்தையே சொல்ல முடியாது, ஜோசிய முறையே சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இவங்க எல்லாம் தடிக்க விழுகின்ற இடம் இதுதான். ஆனாலும் அந்தந்த லக்னங்களுக்குள்ளே ஒரு புள்ளி இருக்கிறது. அந்த புள்ளி 9 to 13 நிமிடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை பற்றி அடிக்கடி ஆன்லைன் வகுப்புகளில் பேசிக்கிட்டு வர்றேன். எப்போது ஒவ்வொரு பிறந்த குழந்தையுடைய நேரம் துல்லியமாக்கப்படும் பொழுது, இப்போ இவர் பிறந்ததெல்லாம் என்ன, கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கிறார். 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர்களுடைய எவருடைய நேரமும் சரி கிடையாது. யார்கிட்டையுமே வாட்செல்லாம் கரெக்டாக கிடையாது. காக்கா கத்துச்சு, கோயில் கூவுச்சு, வயலுக்கு வேலைக்கு போகும்போது பிறந்தேன், 3 மணி சங்கு ஊதும்போது அன்றைக்கி தான் வாட்ச்மேனு தூங்கிட்டு 4 மணிக்கு ஊதியிருப்பான், இல்லை 3:15 ஊதியிருப்பான். ட்ரெயின் கூவுன்னு போச்சு. இந்த மாதிரியான விஷயங்களில் தான் ஜோதிடம் பொய்யாகி போகிறது என்பது தான் உண்மை. இவருடைய இந்த அமைப்பில் மனைவி மரணம் அடைந்தார். சுக்கிரதசை சனி புக்தி 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, 8ஆம் இடத்தில் ஆட்சியாக இருந்தாலும் சனியோடு சேர்ந்து செவ்வாயோடு சேர்ந்து பாவத்துவமாக இருக்கும் பொழுது, 7ஆம் அதிபதியும் பாவத்துவம், 7ஆம் காரகனும் பாவத்துவம் என்கின்ற அமைப்பில் மனைவி இறந்துட்டார் அப்படிங்கிறத துல்லியமாக ஒரு 30க்கும் மேற்பட்டவர்கள் கணிச்சிருக்கிறீங்க. அவங்க எல்லாருக்குமே பாராட்டு. இந்த வீடியோ இன்னொரு காரக ஆதிபத்திய அமைப்புகளை பொறுத்ததுன்றதுனால இந்த இதுக்கு இதை மட்டும் இப்போ விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா அடுத்து போட போகிறதும் எப்படி ஹவு டு ப்ரெடிக்ட் த ஆதிபத்தியம் காரகத்துவம் என்கின்ற அமைப்பை தான் நீங்கள் சொல்லணும். சரி, இப்போது மனைவி இறந்து விட்டார் என்பதை பிரீமியம் வீடியோவில் தெளிவாக சொன்னவர்கள் முருகபாண்டி, ஸ்ரீதர் ராஜேஷ், சுந்தரராமன் என், பெங்களூர் பவித்ரா, எஸ் இளங்கோவன், அபிஷேக் ஸ்ரீகாந்த், சுகன்யா, சம்பத் ட்ருத், ஃப்ளோரன்டைன், வீராசாமி, அலமேலு கணபதி, கவியரசு, ரமேஷ் மணி, பாரதி மங்கைநாதன், இவர்களெல்லாம் பிரீமியம் வீடியோவில் மனைவி மரணம்ன்றதை துல்லியமாக கணித்தவர்கள். அதை போலவே பொது வீடியோக்கள்லையும் கனகராஜ் ராஜமாணிக்கம், ஆர் சுவாமிநாதன், ஃபேக்டோ ஃபேக்ட்ஸ், புனிதா கோபிநாத், ஆனந்த் குமார் 2574, விகே அஸ்ட்ராலஜி, மோகன் குமார், திவ்யா முருகேசன், EEE தனா, ஆர் சுடலைமணி, யோகி, ராணி இவர்கள் எல்லாருமே பொது வீடியோக்களில் இவங்க எல்லாத்துக்குமே ஆட்டின் கொடுக்கப்பட்டிருக்கு, லைக் கொடுக்கப்பட்டிருக்கு இவங்களுடைய மனைவி மரணம் அப்படிங்கிற பதில்னால. இப்போ இதே மாதிரி ஆதிபத்திய காரகத்துவத்துக்காக தான் இப்போ ஒரு உதாரண ஜாதகம் போட போகிறேன். இதிலிருந்து நீங்கள் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, ஒரு இடத்துல ஒரு பாவகம் கெட்டால், ஒரு பாவகாதிபதி கெட்டால் எப்படிப்பட்ட பலன்கள் அந்த இடத்துல இருக்கும். பாவகமும் பாவகாதிபதியும் ஆதிபத்திய அமைப்புகளை குறிக்கக்கூடிய அமைப்புகள். அதே நேரத்தில் அந்த காரகரும் சேர்ந்து கெடும் பொழுது எந்த அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரண ஜாதகம் இப்போது போடுகிறேன். இப்போ ஒரு திரையில் ஒரு உதாரண ஜாதகம் வந்துருச்சு. 23/3/2001 8:45 இரவு திருச்சியில் பிறந்தவர், திருச்சிக்கு பக்கத்தில் பிறந்தவர். ஜாதகம் வந்துருச்சு பாருங்க. இதே துலா லக்னம், கேள்வி கேட்ட இதே துலா லக்னம். துலா லக்னம் 2இல் செவ்வாய், 3இல் கேது, 5இல் சந்திரன் புதன், 6இல் சூரியன் சுக்கிரன், லக்னாதிபதி உச்சம், நல்ல ஜாதகம். 8இல் குரு சனி, 9இல் ராகு. பிறக்கும்போது
குருதசை 12 வருஷம் 3 மாதம் 10 நாள் துலா லக்னத்துக்கு வரக்கூடாத குருதசை. இப்போது இவருக்கு என்ன வயசாகுது? 26 வயசாகுது. இப்போ அந்த 25 26 வயசாகுது. இப்போ இவருக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, சனி தசையில் இவருக்கு செவ்வாய் புக்தி இப்போது 4/1/2026 பிப்ரவரி 13ஆம் தேதி 2027 வரைக்கும் சனி தசையில் செவ்வாய் புக்தி இப்போது இவருக்கு நடக்குது. சனி தசை செவ்வாய் புக்தினோன்னு எல்லாரும் பயந்துடக்கூடாது. சனி தசை செவ்வாய் புக்தி சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் சனி தசை செவ்வாய் புக்தியில் பெரிய அமைப்புகள், பெரிய துக்கங்கள், பெரிய பாவத்துவ கண்டங்கள் அப்படி இப்படிலாம் சுபத்துவம் அந்த இடத்துல கலந்திருந்தாலே இருக்காது. இப்போது இவருக்கு சனி தசையில் செவ்வாய் புக்தி இருக்குது. இந்த இவனுடைய தாயார் ஜாதகம் பார்த்தாங்க. எடுத்த இடத்துலேயே அம்மா ஏதோ ஒரு குறை, அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு குறை இருக்கேம்மா, எல்லாமே அடிபட்டு போயிருக்கேம்மா, ஏதோ ஒரு குறை இருக்கேம்மா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களே இப்படித்தான் நான் ஆரம்பித்தேன். ப்ரெடிக்ஷனுடைய ஆரம்பத்திலேயே 4, 9ஆம் பாவகங்கள். சரி, இந்த ஜாதகத்தை விளக்குறேன். தாய் தந்தை அமைப்புகளில் கடுமையான ஏதோ ஒரு குற்றம் குறை இருக்கிறதுன்றதை என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் பார்த்தவொன்னா உணர்றேன். நான் எப்போவுமே ஜாதகத்தை ஒளி தத்துவமாக உணரக்கூடியவன். ஒளி குவியல்களுக்குள்ளே தான், ஒளி கலப்புகளுக்குள்ளே தான் ஜோதிடம் இருக்கே தவிர எந்த லெவல்லையும் இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இந்த இடத்துல கிரகம் நிற்கிறதுனால என்ன பலன் அப்படி இப்படின்றது இல்லவே இல்லை. இந்த தாயார்கிட்ட நான் ஆரம்பித்தது, அம்மா அப்பா அமைப்புகளில் கொஞ்சம் குறை இருக்கிறது, கஷ்டங்கள் ஒரு மாதிரியாக இது இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அவங்க விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனால் நான் எப்படி ஆரம்பித்தேன்றதை சொல்கிறேன். அம்மா புள்ள அமாவாசைக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறார். 4ஆம் பாவகம் அடிபட்டு இருக்கிறது. 4ஆம் பாவகம் நன்றாக இல்லை. சந்திரன் அமாவாசைக்கு பக்கத்தில் நல்லா இல்லை. 9ஆம் இடத்துல இன்னொன்று, சந்திரனை செவ்வாய் சனி ரெண்டுமே பார்க்கக்கூடாது. அமாவாசை சந்திரனாகி செவ்வாய் சனி இரண்டுமே ஒரு சேர சந்திரனை பார்க்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் அதிபதி 8இல் மறைவு. 4ஆம் அதிபதி 8இல் மறைவு. அமாவாசை சந்திரன் அவரை சனி செவ்வாய் ரெண்டும் பார்க்க. 9ஆம் இடத்துல ராகு. 9ஆம் அதிபதி அமாவாசை சந்திரனோடு சேர்க்க. 9ஆம் அதிபதிக்கும் 4ஆம் காரகனுக்கும் சனி பார்வை. எவ்வளவு மைனஸ் இங்கே வருதுன்றதை பாருங்கள். ப்ளஸ்ஸை அப்புறம் சொல்கிறேன். காரகன் சந்திரன். காரகன் சந்திரனே அமாவாசைக்கு வெகு அருகே இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சு. 9 டிகிரியில் சூரியன். நான் அதை கரெக்டாக இன்னும் ஒரு நாளில் அமாவாசை ஆக போகுது. இங்கே 23 டிகிரியில் கும்பத்துக்கு வந்துட்டார். இன்னும் ஒரு நாளில் பூரண அமாவாசையாக போகிறார். கிட்டத்தட்ட 90% ஒளி இழந்த சந்திரன். காரக அமைப்பில் கூடுதலாக நான் பாவத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சனியின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் ஒரு சேர வாங்கியிருக்கிறார். ஒரு சேர வாங்கியிருக்கிறது கண்டிப்பாக தப்பு. அப்போ அந்த இடத்துல சந்திரனுடைய மையப்புள்ளி, ஒளிக்கலப்பு எல்லாம் அடிபட்டு போய் சூரியன் அங்கே சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருந்தாலும் 9ஆம் அதிபதியாகிய புதனும் சனி செவ்வாயோடைய தொடர்பில், புதன் எப்போவுமே அமாவாசை சந்திரனோட யார் சேர்ந்தாலும் டல்லு தான். சுக்கிரன் சேர்ந்தாலும் குரு சேர்ந்தாலும் அவர்கள் பலவீனமாகி குருவை சுபத்துவப்படுத்து, இது சந்திரனை சுபத்துவப்படுத்துவார்கள். அப்போ இந்த இடத்துல ஒளியற்ற சந்திரனோடு புதனும் சேர்ந்து, ஒளியற்ற சந்திரனோடு புதனும் சேர்ந்து, இந்த புதனும் செவ்வாய் சனியால் பார்க்கப்பட்ட அமைப்பில் 9ஆம் அதிபதி பலவீனம், 4ஆம் காரகம் பலவீனம் என்கின்ற அமைப்பு இங்கே தெள்ளத் தெளிவாக தாய் தகப்பன் போன்ற அமைப்புகளை பலவீனமாக்குகிறது. அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே 9ஆம் இடத்தில் ராகு இருக்க 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்திற்கு மறைய. சரி, இதில் என்ன ஒன்று, முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம்னு சொல்லுவேன். அம்மா அப்பா செத்து போயிட்டதுக்கு என் நிகராக இவர் பிறந்ததுலேருந்து சொந்த அம்மா அப்பாவை பார்க்கல. ஆனால் யாரோ ஒருவரை அம்மா அப்பான்னு கூப்பிடுறாரே, முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம்னு சொல்லுவேன். 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். பெற்றதாய் இல்லை, ஆனால் பெற்றதாயை விட மிகப்பெரிய உன்னதத்தோடு வளர்த்த தாய். 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார்ல, என்னதான் இருந்தாலும் அந்த முதலில் சுபத்துவம் அல்லது அந்த காரக அமைப்புகள் எப்படி ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று அப்படிங்கிறத நுணுக்கமாக நீங்கள் மனசில் தேக்க வைக்கக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல தான் இருக்குது. 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். காரகனாகிய சூரியன் உச்ச சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். சூரியன் பாருங்கள் அருமையாக இருக்கிறார். 10 டிகிரிக்குள்ள சுக்கிரன் அஸ்தங்கம் ஆகலை, ஆனால் 10 டிகிரிக்குள்ள சூரியன் இருக்கிறது வலிமையான அமைப்பு. இந்த சூரியனுக்கு செவ்வாய் சனி ராகு எவருடைய தொடர்பும் இல்லை. அமாவாசை சந்திரனுடைய தொடர்பு கூட கொஞ்சம் தள்ளி விலகித்தான் இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளவு 16-17 டிகிரி விலகித்தான் இருக்கிறார். ஆக சூரியன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும்
4ஆம் இடம் குருவின் பார்வையிலிருந்து 4ஆம் அதிபதி குருவின் இணைவோடு இருக்கின்ற காரணத்தினாலும் இவருக்கு வளர்க்கறதுக்கு அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்க, பெற்ற தாய் தந்தை பிரிஞ்சிட்டாங்க. சனிதசை சூரிய புக்தியில் தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு. ஒருவேளை அந்த நேரத்தில் நிஜமான தகப்பன் இறந்து கூட போயிருக்கலாம். அதுக்குள்ள இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வர வேண்டாம். இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு அருமையாக இந்த காரக ஆதிபத்தியங்கள் பொருந்தி வருகிறது. இதை புரிஞ்சுக்கிறது தான் பெரிய விஷயம். இப்போது இந்த வார கேள்வி. திரையில ஜாதகம் வந்துருச்சு. இவர் 30/6/1989 அதிகாலை 1 மணி 6 நிமிஷம், அதிகாலை 1 மணி 6 நிமிஷம் பிறந்த ஊர் சென்னை. 30/6/1989 1 மணி 6 நிமிஷம் அதிகாலை பிறந்த ஊர் சென்னை. திரையில ஜாதகம் வந்துருச்சு. மேஷ லக்னம், 2ஆம் இடத்துல சந்திரன் புதன் குரு, 3ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய், 5ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல ராகு. பிறக்கும்போது சூரிய தசை 4 வருடம் 5 மாதம் 21 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலையில் இப்போ இவருக்கு ராகு தசையில் சூரிய புக்தி நடந்துகிட்டு இருக்கு. 13/7/2025, 7/6/2026 வரைக்கும். இவருடைய பிறந்த நேரம் 10 நிமிஷம் முன்னாடி இருந்தால் மீன லக்னம் ஆகிடும். எப்போவுமே பலன் கேட்க வருபவர்கள்ட்ட இந்த லக்ன சந்தியில் இருந்தால் நான் டக்குன்னு சந்தேகப்படுவேன். நான் சொல்கிற பலன் மாறுன்றதுக்காக லக்னத்தை உறுதி செய்து கொள்ள சில விஷயங்களை தெரிந்து கொண்டதுக்கு பிறகு தான் லக்னத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் பலன்களை ஆரம்பிப்பேன். அது மாதிரி அம்மா இவர் லக்ன சந்தியில் பிறந்திருக்கிறாரு, மிட் நைட்டில் 1 மணி 6 நிமிஷத்துக்கு பிறந்திருக்கிறார், எனக்கு இவர் மீன லக்னமா மேஷ லக்னமா என்பதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. மீன லக்னமாக இருந்தால் இப்படி, மேஷ லக்னமாக இருந்தால் அப்படியாச்சே அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டவுடனே அவங்களும் ஆமாங்கய்யா இது இப்படி அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை பிறந்த 40ஆவது நாள்லங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக இந்த ஜாதகம் மேஷ லக்னம் என்பது உறுதியானது. குழந்தை பிறந்த 40ஆவது நாளில் என்ன நடந்தது?